If this video pops on your feed, then it's your sign not to take the SPM exams too lightly, guys. ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் SPM செட் சி எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தேன். அப்போது நான் வந்து எக்ஸாமை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டேன். லைக் வந்து ஓகே, SPMல செட் சி வந்து செம்ம ஈஸியாக இருக்கும், நீ வந்து எதுவுமே படிக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நாலேஜ் வச்சுட்டு போனாலே பாஸ் பண்ணிடலாம், செம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். லைக் இந்த லிங்க்டின்ல போடுவாங்களா, வித் ஜஸ்ட் 4 hours ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஐ பாஸ்ட்டு சொல்லிட்டு அது வச்சு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். ஓகே, இந்த எக்ஸாம் செம்ம ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணால் வந்து ஒரு 30 pages சம்மை மெட்டீரியல் இருந்துச்சு, அது மட்டும் தான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு 1 hour மட்டும் தான் கொடுத்தேன். 1 hourலேயே வந்து லைக் என்ன இருக்குன்னு மட்டும் தான் பார்த்தனே தவிர ஒரு கான்செப்டுவலாக நான் படிக்கல. ஃபஸ்ட்டு மிஸ்டேக், டெடிக்கேட்டட் டைம் கொடுக்கல. செகண்ட் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஸோ எம்சிக்யூ வந்து ஐசி எம்சிக்யூ சால்வ் பண்ணல, அடிஷன் எம்சிக்யூ இருக்கும் அதையும் சால்வ் பண்ணல. ஸோ செகண்ட் வந்து அப்ளிகேஷனும் பண்ணலை. இது ரெண்டுமே நான் பண்ணாமல் விட்டுட்டு எக்ஸாம் ஹால் போனேன். பட் யா, somehow I managed to pass. பட் நான் வந்து பார்டரில் தான் பாஸ் ஆனேன். ஸோ பார்டரில் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் ஈக்குவல் என்னை பொறுத்த வரைக்கும். So please ensure that you are giving sufficient time for SPM examination. Yeah, it depends from person to person. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது நடந்துச்சு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டேக் த எக்ஸாம்ஸ் டூ லைட்லி. கிவ் appropriate time to that exam. ஓகேங்களா? I hope this found it helpful and thanks for watching.